ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பார்க்க போறோம். வேல்முருகன் பழனி. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். அப்படி இந்த இந்த ஒரு ஹீலர் அந்த ஒர்க் எப்படி எடுத்தாரு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய்கிட்டு இருக்காரு, அதை பத்தி தான் அவரோட லைஃப் ஜேர்னி அப்படியே சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாரு. பார்க்கலாமா? ஓகே, ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களோட லைஃப் ஜேர்னிய சின்ன வயசுல இருந்து நீங்க எப்படி எப்படி நீங்க இந்த ஹீலர், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர், அதை எப்படி நீங்க வந்தீங்க அப்படிங்கறத எனக்கு நிஜமாவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்லுங்க நீங்க. சார் வணக்கம். நான் வேல்முருகன் பழனி. பிறந்தது சென்னையில. எனக்கு ஆக்சுவலா 47 இயர்ஸ் ஆச்சு. 1977 நான் பிறந்தேன். ஓகே. ஆழ்வார்பேட்டில் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிறந்தது. பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க்கு நான் வந்ததுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டடீஸு, நான் படித்தது, என்னோட ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற 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 வேறையா இருக்கும். ஒரு இதுக்காகவே பிறந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வேற 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 ஒர்க்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துடைய நாலேஜும் எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. ஓகே. நான் படிச்சது பாத்தீங்கன்னா சயின்ஸ் பேஸ்டு. அதுக்கப்புறமா நான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜரேஷன் டிப்ளமோ பண்ணிட்டு அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு சரி படிக்கலாம், அதுக்கு ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்ல படிக்கும்போது சைக்காலஜி படிச்சேன். அதுக்கு சம்பந்தமே இருக்காது. சைக்காலஜி படிச்சேன். சைக்காலஜி படிச்சுட்டு அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து ஒரு சூழ்நிலை, ஒரு லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ட்ராஜடி எல்லாமே வரும்போது அடுத்து என்னுடைய கெரியர்ல பாத்தீங்கன்னா இந்த வேலையே எல்லாமே செய்யாம ஆக்சுவலா நான் 19-20 இயர்ஸ்லயே ஒரு ஒரு என்டர்பிரினர் மாதிரி ஒரு 5 to 7% கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கிட்ட. அந்த டைம்லயே அந்த சின்ன வயசுல நான் வோல்டாஸ்ல ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 20 வயசுலயே வோல்டாஸ்ல ஒரு வெண்டார் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா இண்டஸ்ட்ரியலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் இருக்கிற, அதாவது நான் ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக்கான கிடையாது. என்னோடது ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியல் தான். இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனிங் இல்ல இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியில இருக்கிற ஏர் கண்டிஷனிங், பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன். சென்னையில இருக்கிற எல்லா பெரிய ஃபேக்டரி, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் அந்த டைம்ல நான் போயிருக்கேன். அப்படிதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மீன்வைல் நான் அதே இதுல சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தேன். சைக்காலஜி படிக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இது, அதாவது இது கம்ப்ளீட் வேற சைடு. எப்படி முதல்ல நீங்க எப்படி சைக்காலஜி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? அதாவது எலக்ட்ரானிக், அது தெரியல உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுதான் சொல்லுவார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய இப்ப எனக்கு அது புரியுது ஏன்னு. ஆனா அப்போ எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா சைக்காலஜி படிக்கணும்ன்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. திடீர்னு தோணுச்சா? தெரியல, திடீர்னு. ஆக்சுவலா நான் போயிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம்னு ஒரு தோணுச்சு. டிப்ளமோ தான் பண்ணிருக்கோம், ஒரு டிகிரி ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு, நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அது நான் போடலான போது கரஸ்பாண்டன்ஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி சைக்காலஜி போட்டேன். அது பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கும் போது அங்கதான் என்னுடைய ஒய்ஃபை பாக்குறேன். ஓகே. அது ஒரு நல்ல ரீசன். அது இப்ப ரீசனா இருக்கலாம், பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே. சோ அவங்கள பாக்குறேன். அவங்க ஒரு கரெக்டா செகண்ட் இயர்ல அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அதுலயும் நிறைய ட்ராஜடி, அந்த லைஃப் ஸ்டைல்லயும் நிறைய ட்ராஜடி. அவங்க ஆக்சுவலா நான் இந்து, அவங்க கிறிஸ்டியன். ஓகே. ஒத்துக்கல. ஓகே. அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்லயும் ஒத்துக்கல. அவங்க வீட்லயும் ப்ராப்ளம். சோ அந்த ப்ராப்ளம்ல நிறைய சேசிங், ஃபைட்டிங்ன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது அந்த டைம்ல. 2001-2ல இந்த மாதிரி. 2002ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒரு சினிமா மாதிரியே சொல்லுங்க. ஆமா, சினிமா மாதிரி கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு இது இருந்தது. எனக்கு அப்போ சப்போர்ட்டே இல்லை. ஒரு சிங்கிளா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே, எல்லா ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண நிறைய பேர் இப்ப இது இன்டர்மீடியட்லயே ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு. அது
பின்னாடி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறும்போது அது நம்ம வாழ்க்கைய டிரைவ் பண்ணும். கரெக்ட். ஸோ எனக்கு சாரி டு இன்டரப்ட். இதுல எனக்கு அதாவது இப்போ நீங்க கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க, கல்யாணம் ஆனது வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து கல்யாணமா இல்லாட்டி தனியா வந்து கல்யாணமா? எங்க வீட்டுல யாருமே வரல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க. எங்க வீட்டுல யாருமே வரல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபுல் சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக. சோ என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்டபனா இருந்ததுனால அவங்களுக்கு வேற இது ஆப்ஷன் இல்லாதனால பண்ணி வைக்கணும் பண்ணாங்க. சோ எனக்கு மேரேஜ் ஆகி 22 வருஷம் ஆகுது. சோ அந்த இந்த இடத்துலதான் என்ன நடக்குதுன்னா, புதுசா கல்யாணம்ன்றதுனால ஒர்க்ல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மேரேஜ் லைஃப்ல பண்ணதுனால ஒர்க்ல எனக்கு ப்ராப்ளம் வருது. ஒர்க்ல ப்ராப்ளம் வருதுனால அந்த வோல்டாஸ்ல இருக்கிற அந்த ஜாப்ல வந்து பேமெண்ட், ஏன்னா கமிட்மெண்ட் நிறைய ஆக செலவு ஜாஸ்தி ஆகுது. அது எல்லாமே விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜாப் விட்டுட்டு ஃபாரினுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. ஃபாரினுக்கு போறேன். துபாய்க்கு போயிருக்கேன். துபாயில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். துபாயில இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு குழந்தை பையன், ஃபர்ஸ்ட் பையன் எனக்கு பிறகுறான். 2003 அது அந்த இப்ப துபாய்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அங்க என்ன ஒர்க் பண்ணீங்க? இதே பேசிக் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்ட்லயே ஒர்க் பண்ணேன். ஓ, ஏர் கண்டிஷன் ஃபீல்ட். பட் துபாய்ல போகும்போது நீங்க வந்து இது சைக்காலஜி முடிச்சிட்டீங்க? முடிச்சிட்டேன், சைக்காலஜி முடிச்சிட்டேன். மேரேஜ் முடிக்கும்போது சைக்காலஜி முடிஞ்சிருச்சு. ஓ, கூட சேர்ந்து. ஓகே, முடிச்சிட்டேன். அது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி எனக்கு அங்க செட் ஆகலன்ட்டு திருப்பி வந்த உடனே என் ஒய்ஃப் வந்து ஆப்தமெட்டிஸ்ட். ஓகே. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆப்டிகல் ஷாப் வைக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஆப்டிகல் ஷாப் ஒன்று வைக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் அதான் எனக்கு என்னோட லைஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ட்ராஜடி தான். நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால அதுல வந்து இன்னொருத்தர் கூட சேர்ந்து வைக்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்ல தேடி வைக்கும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பார்ட்னருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு 2 இயர்ஸ்லயே அந்த ஆப்டிகல் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ. ஓகே. அடுத்து நானே தனியா பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்டிகல் ஷாப் வைக்கும் போது சரி நம்ம வந்து இன்னொரு வேலை தெரியுமே, நம்ம அடுத்து திருப்பி இதே மாதிரி ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி வோல்டாஸ்ல வந்து அப்புறம் திருப்பி என்ன அப்ரோச் பண்ணாங்க. திருப்பி நான் வந்து அப்ப என்ன பண்றேன், முன்னாடி பார்த்தது இண்டஸ்ட்ரியல் ஏசி, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரூம்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு வெண்டார்ஷிப் ஓபனா இருக்கு, நீங்க வரீங்களா? புரியல, என்னது? கோல்ட் ரூம்ஸ்னா வந்து இப்ப நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரியல்ல வந்து பெருசா இருக்கும் கோல்ட் ரூம்ஸ். ஓகே ஓகே ஓகே. வாக்-இன் ஃப்ரீசர் மாதிரியா? நம்ம வாக்-இன் மாதிரி, வாக்-இன் கூலர்ஸ், வாக்-இன் ஃப்ரீசர். ஓகே ஓகே. சோ அது -20 -40 அது மாதிரி, அதுல இண்டஸ்ட்ரியல்ல -40 வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நம்ம அதுவும் பண்ணுவோம், இந்த ஷாப்பும் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது 2008ல எனக்கு 2வது குழந்தை பிறகுது. அவங்கள வந்து அந்த ஷாப்பை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி அவங்கள பாத்துக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆப்டிகல் ஷாப்பை பார்க்கலாம்னா அவங்களால முடியல. அப்ப அதுவும் க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ. எல்லாமே இந்த 2008ல இருந்து அப்படியே போயிட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஸ்ட்ரகிள், பிரச்சனை ஆனா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்படியே வருது. சோ அதுக்கப்புறமா என்ன பண்றோம், சரி ஓகே நம்ம இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு ஃபாரின் போகணும், இல்லை வேற ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து அங்கேயே, ஏன்னா ஆக்சுவலா வந்து ஒரு அந்த டைம்ல எல்லாம் நான் சொல்ற டைம்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வெண்டாருக்குலாம் வந்து பேமெண்ட் வந்து ருட்டீனா வராது, கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்து சொல்லிட்டு நம்ம வந்து சரி, நான் ஆக்சுவலா எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு தான் எப்பயுமே ஆசை. ஆனா வந்து சூழ்நிலை அப்படி இல்லாததுனால என்ன வந்து புஷ் பண்ணுது, நீ வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு. சரி நான் அப்புறம் ஒரு கம்பெனில போறேன், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா போய் ஒர்க் பண்றேன். அது வந்து ஒமான் பேஸ்ட் கம்பெனி, மஸ்கட். ஓகே. மஸ்கட்ல இருக்கீங்க? மஸ்கட் போனீங்களா? இல்ல, சென்னையில தான் இருக்கேன். அது பேஸ்ட் வந்து மஸ்கட் கம்பெனி. சென்னை பிரான்ச்ல நான் ஒர்க் பண்றேன். ஓகே. சென்னை பிரான்ச்ல ஒரு ப்ராஜெக்ட்காக ஆக்சுவலா கேரளால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அதை முடிக்க முடியாம என்ன அப்ரோச் பண்றாங்க. அதுக்கு நான் செஞ்சு அந்த பெரிய ஹோட்டல், ஆக்சுவலா இப்ப இருக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் கிரவுன் பிளாசான்னு சொல்லிட்டு கொச்சின்ல இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஃபுல் கோல்ட் ரூம் எல்லாமே அவங்க வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க.
ஆனா அந்த ஒர்க் பண்றதுக்கு அவங்க வெண்டார் வந்து விட்டுட்டு போயிட்டான். அந்த கம்பெனி என்னோட கம்பெனி வந்து அந்த ஜாப் எடுத்து அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆள் வேணும்னு சொல்லிட்டு என்ன போட்டாங்க. நான் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த ஜார்னி நல்லா போயிட்டு இருந்தது. அந்த ஒரு வருஷம் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஏன்னா இன்கம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சது. ஜெனரலாவே எல்லாருமே இன்கம் தானே பேஸ் பண்ணி. அப்ப நல்லாவே போயிட்டு கொஞ்ச நாள் நல்லாவே போயிட்டு இருந்தது. திருப்பி அதுல ஒரு டிராஜடி. ஐயோ, இது எப்ப என்ன? அது வந்து 2014ல இங்க இருந்து மஸ்கட்டுக்கு என்ன வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு வா அப்படின்னு சொல்லி இந்த மஸ்கட்டுக்கு கூப்பிடுறாங்க. மஸ்கட்டுக்கு போறேன். போய் ஒரு 2-3 டேஸ்ல இருக்கும். 2-3 டேஸ் இல்ல 4 டேஸ் இருக்கும். எனக்கு வந்து ஐடி கார்டு கூட ஒன்னும் அப்ளை பண்ணல. நான் வந்து ஆக்சுவலா எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஐடி கார்டு வந்ததுக்கு போகணும், அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். சோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, என்ஜிஎம் கூப்பிட்டு சும்மா போய் பார்த்துட்டு வாங்க, சும்மா தானே இருக்கீங்க, பக்கத்துல வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு சைட் இருக்கு, சும்மா போயிட்டு வாங்க, டிரைவர் கூப்பிட்டு போயிட்டு வாங்க, டிரைவர் தான் பாப்பாரு, ஜஸ்ட் போய் பார்த்து வாங்க, டிரைவர் கூட போங்க அப்படின்னு. அங்க இருந்து கரெக்டா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போன உடனே ஒரு ஆக்சிடென்ட். கார் ஆக்சிடென்ட். கார் டிரைவர் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்த, கூட வந்து டிரைவ் பண்ணுவாரு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கார் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி டெசர்ட்டுக்கு போயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு C1 வந்து மல்டிபிள் ஃபிராக்சர். ஓ மை காட். இங்க இருந்து தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. எவ்வளவு நாள் அந்த மாதிரி இருந்தீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து அங்க இருந்து இதுல வந்து கோயின்சிடென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்தோட பேர் வந்து துக்கம். என் வாழ்க்கையில துக்கம் முடிஞ்ச நேரம் அங்கதான். அப்படியா? ஆமா, அந்த ஏரியா பேரு துக்கம். எனக்கு அந்த பேர் வந்து ரொம்ப ஞாபகமா இருக்கு. 2014ல நடந்த ஆக்சிடென்ட் இடத்து கொண்டு ஞாபகம் இருக்குன்னா, அந்த பேர் வந்து துக்கம். நம்ம வாழ்க்கையில துக்கமாவே இருந்ததே அப்படின்ற மாதிரியான ஒரு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 to 15 days அங்கேதான் இருந்தீங்க ஹாஸ்பிட்டல்ல? இல்ல, அங்க இருந்து நான் மஸ்கட்டுக்கு வந்துட்டேன். அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மஸ்கட் வந்துட்டு, மஸ்கட்ல ஒரு 10 days வரைக்கும் ரெஸ்ட்ல இருந்தேன். ஏன்னா C1னால எல்லாம் செக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, அங்க இருந்து திருப்பி நான் இந்தியா வந்தேன். 1 monthலயே போயிட்டு 1 monthலயே போயிட்டு 1 monthலயே இந்தியா வந்துட்டு, அதுக்கப்புறமா எனக்கு டாக்டர் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஹெவியா இந்த திங்ஸ் தூக்கக்கூடாது. ஆக்சுவலா எனக்கு பேசிக்ல இருந்து எனக்கு வந்து அலோபதினா பெருசா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது பேசிக்கா என்னோட கேரக்டருக்கு அலோபதி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மீன் வயல நான் வந்து எப்படின்னா, என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு ரெகுலரா கோயிலுக்கு போறது வருது, ஒரு கடவுள் மேல பக்தி, அதெல்லாம் எனக்கு ரெகுலரா எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு அப்படியே வந்தது. எங்க அம்மா வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க கூடயே போவேன். எங்க அம்மா வந்து அங்க பிரதர்ஷனை பண்ணுவாங்க, இதுல மேல்மருவத்தூர்ல பண்ணுவாங்க, அவங்க கூட நான் பண்ணுவேன். அவங்க மொட்டை போட்டாங்கன்னா நானும் மொட்டை போட்டுருவேன். சோ அந்த ஒரு கனெக்ஷன் அப்படியே இருந்ததுனால நான் அந்த டைம் எல்லாமே முருகனை மட்டும்தான் நான் நம்பிட்டு இருந்தேன். எல்லாமே எதுவா இருந்தாலும் முருகன் கடவுள், அவர் தான். பாத யாத்திரையா அந்த டைம்ல நான் பாத யாத்திரையா திண்டுக்கல்ல இருந்து பழனி, காரைக்குடியில இருந்து எல்லாம் நடந்து போயிருக்கேன் பழனிக்கு. ஓகே. அப்படியா? அது ஒரு ஆமா, காரைக்குடியில இருந்து 150 கிலோமீட்டர்ஸ், திண்டுக்கல்ல இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். ஒரு கடற்கரை மல்டிபிள் டைம்ஸ் நடந்து போயிருக்கேன். சரி, இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, உங்க வைஃப் கிறிஸ்டின் ஆச்சு, எப்படி அது செட் ஆச்சு? அவங்க எப்படி இப்போ இந்த சாமியை கும்பிடுறாங்களா, ஜீசஸ் கும்பிடுறாங்களா, எப்படி அது செட் ஆகுது? இதுல வந்து அதுதான் எனக்கு அந்த இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள நம்ம ஒருத்தவங்க வராங்கன்னா, அது வந்து ப்ரீவியஸ்ல இருந்தே கனெக்ட் ஆகி வந்திருக்கும். அதாவது நம்ம வந்து இப்பதான் அது புதுசா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றதுக்கான ரிசல்ட் தான் இங்க எல்லாமே நடந்திருக்கு. பிட்ஸா நடந்திருக்கும். எனக்கு அப்பத்துல இருந்தே எந்த கடவுள் மேலேயும் வெறுப்பு கிடையாது. ஓகே. நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லாமே பண்ணுவேன். அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருந்தது. நம்ம பழனிக்கு பாத யாத்திரை போறவன் வந்து ஜீசஸை கும்பிடக்கூடாதுன்ற எண்ணம்லாம் நமக்கு கிடையாது. எல்லா சர்ச்சுக்கு போவேன், ஜென்ரலா போவேன். எங்க அம்மாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. எங்க அம்மாவுக்கு இதுல வந்து நடுவுல வந்து என்னுடைய பிரதர் இறந்தாரு. அவர் வந்து 94ல இறந்தாரு. எங்க அம்மா வந்து 97ல இறந்துட்டாங்க. இது எல்லாமே நடந்தது. இது எல்லாமே டிராஜடி தான்.
ஓகே. சோ அப்ப அம்மா இவங்க இல்ல. சோ எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து மதம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய அவங்க வந்து விஷயம் இல்ல. ஜீசஸ் நல்லா ப்ரே பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. இப்போ வந்து ஓகே. வீட்டுக்கு தேவை, இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை புரியுது. சாமி கும்பிடணும், ஓ, இல்ல அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க. அது எல்லாமே அவங்க எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுல எந்த வெரி குட். இதுவும் பண்ண சூப்பர். மாட்டாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்ல? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் மேரேஜ் பண்ணி 22 வருஷமா இருக்கு. ஓகே, குட் குட். சோ இந்த இந்த ஜேர்னில அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து நான் ட்ரீட்மெண்ட்லாம் அப்போலோல எல்லாம் பண்ணும்போது சில பேர் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, சில பேர் சர்ஜரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. அது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சர்ஜரிக்கு எல்லாம் போயிடாது, ஏன்னா வந்து ஸ்பைனல்குள்ள ஏதாவது நம்ம லைட்டா கை வச்சா கூட ஃபியூச்சர்ல ஆமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் ஆமா. சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு அவர் வந்து ரேடியோலஜிஸ்டா இருக்காரு. அவர் எனக்கு சஜெக்ட் பண்ணனால நான் அதை கொஞ்சம் ஸ்டிக்கியா வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி பத்தி பேசல. இருந்தாலும் என்னன்னா நான் வந்து இப்ப ஐடியலா இருக்கணும். ஓகே. ஓ, ஓகே. You're not சோ supposed எனக்கு to do வந்து anything. Okay. ஆமா. சோ நான் வந்து ஐடியலா இருக்கும். அப்போ வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மேல கொஞ்சம் நம்பிக்கை கிடையாது, அலோபதி மேல நம்பிக்கை கிடையாது. ஓகே. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமா ஒரு ரேக்கி ஹீலர் கிட்ட நான் இந்த ட்ரீட்மெண்ட்காக போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எனக்கு அதான் பிடிச்சி இந்த இது போகணும் அப்படின்றதுனால. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ரோல் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அவங்க வந்து இது ஹீலிங் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது எனக்கு அதுல நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருந்து அந்த பாத்துல நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுனால சரி ஓகே ஹீலிங் போலாம், ரேக்கி ஹீலிங் குள்ள போலாம், இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அது எனக்கு நல்ல எஃபெக்டிவா இருந்தது அந்த ஹீலிங். அதுக்கப்புறமா என்னன்னா சரி நமக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கு, நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஐடியில தான் இருக்கணும். ஓகே ஓகே. சோ அந்த டைம் வந்து நல்லா எனக்கு யூஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா நான் வந்து ஐடியில தான் இருந்தேன். ஓகே. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா அந்த 4 இயர்ஸ்ல தான்? கத்துக்க முடியுது. ஆமா, 4 இயர்ஸ்ல நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. 2014 நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னியை. அப்போ ஹீலிங்க்கு நிறைய பேர்கிட்ட போயிட்டு கத்துக்கிறது, மெடிடேஷன் கத்துக்கிறது. சோ இந்த மாதிரி மெடிடேஷன் சம்பந்தமா கத்துக்கிறது, என்னெல்லாம் அந்த சைட்ல வருதோ, அஸ்ட்ராலஜி, ஜெமாலஜி, டாரட் கார்டு ரீடிங், சோ இது சம்பந்தமா எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுதான். சோ இப்போ வந்து ஒரு நான் சொல்லிக்கலாம் ஒரு குவாலிஃபைடு ரேக்கி ஹீலரா இருக்கேன். ஓ, ஓகே. சோ இப்போ நீங்க அந்த 4 இயர்ஸ்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க நீங்க? ஹீலிங் கத்துக்கிட்டேன், ஒரு 2-3 மாஸ்டர் கிட்ட ஹீலிங் கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து வராகி தீட்சை வாங்கினேன். அப்படின்னா என்ன ஆக்சுவலா வராகி தீட்சைனா? வராகி தீட்சைன்றதுன்னா அப்புறம் மந்திரி தீட்சை சொல்லுவாங்க, மந்திரி உபாசனம் சொல்லுவாங்க. அந்த வராகிய ரெகுலரா ப்ரே பண்ணி அந்த மந்திரத்தின் மூலமா நமக்கு வராகி கூட கனெக்ஷன் உருவாக்குறது தான் இது தீட்சைன்றது. ஓகே. சோ இப்ப வராகி தீட்சை வாங்கின வராகி வந்து இப்ப நான் முழு கடவுளா வச்சு வராகி கிட்ட என்னால கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகே. வராகிங்கிறது காட்னு சொல்ல வரீங்களா? காட், ஆமா. ஒரு வராகின்றது ஒரு கடவுள், ஒரு பெண் கடவுள். அவங்க வந்து ராஜராஜேஸ்வரின்னு ஒரு சக்தி, அல்டிமேட் ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியோடைய ஒரு பாட்டு வராகி. ஓ, ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் வேற என்ன கத்துக்கிட்டீங்க? சோ அந்த இப்ப நீங்க அந்த வராகின்னு சொன்னீங்க இல்லையா, தீட்சை, வராகி தீட்சையை வச்சு நீங்க நிறைய பேருக்கு இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணிருக்கீங்களா? எப்படி அது? ஹீலிங் மூலியமா தான் நிறைய பேருக்கு ஹீலிங் மூலியமா தான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். வராகியை சப்போர்ட்டுக்கு வச்சுப்பேன். ஓ, அப்படி. ஓகே ஓகே. சரி சரி, ஓகே. சப்போர்ட் வச்சுப்பேன். அப்புறம் ஜோசியம் பார்ப்பேன். வந்து ராசிக்கல், ஜெமாலஜி, ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு என்ன சஜஷன் கொடுக்கறது, பர்த் வச்சு இந்த சார்ட் பார்த்து சொல்றது, இதெல்லாமே அந்த பீரியட்ல கத்துக்கிட்டு ஒரு பீரியட்ல கத்துக்கிட்டு அப்படியே அது எல்லாத்தையும் இப்ப யூஸ் பண்ணி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் தான். அது ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தர் மூலியமா லண்டன் உங்க ஏரியா தான் ஸ்பீஸ் யூனிவர்சிட்டில வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல. ஓகே. கனடாலயா? கனடா சர்டிபிகேட்டா? ஓகே. ஓ, சோ வாங்கியிருக்கேன். அது அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஹீலிங்ல நிறைய பேஷன்ஸ், நிறைய என்ன சொல்லலாம், பேஷன்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஃபாரின்ல பார்த்திருக்கேன்,
அப்பெல்லாம் முன்னாடி ரெகுலரா நேரா பார்த்துட்டு இருந்தேன், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நேரா பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் நிறைய பண்றேன். ஏன்னா அது கொரோனாக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நேரா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமானதுனால ஃபுல்லாவே டிஸ்டன்ஸ் ஹீலிங்கை கொண்டு வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல எவ்வளவு ஆக்சுவலா வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல நிறைய பேர் யூஎஸ்ல இருக்காங்க, கனடால இருக்காங்க, ஜெர்மனில இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், சென்னைக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர், இந்தியா ஃபுல்லாவே எனக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க பார்த்துட்டு. ஓகே. சோ இப்ப என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணுவீங்க? இப்ப ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணுவீங்க? பிசிக்கலா இருக்கிற சின்ன சின்ன இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் வலிக்குது, இமிடியேட்டா கால் வலிக்குது, கை வலிக்குதுன்றதெல்லாம் இமிடியேட்டா பண்ணிடலாம். ரிசல்ட் ஒரே ஒரு ஹீலிங்ல நம்ம அவங்களுக்கு பண்ண முடிஞ்சிடும். அப்படியா? அதை தாண்டி கொஞ்சம் சிவியரா ஆன்லைன்லயே பண்ணுவீங்களா அந்த மாதிரி? எனக்கு ஆக்சுவலா அவங்க கிட்ட பேச கூட தேவையில்லை, அவங்க போட்டோ இருந்தா போதும். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். எப்படி போட்டோ உங்களுக்கு கொடுத்தா சரி? இப்ப ஒருத்தவங்களுக்கு இப்ப ஒருத்தவங்களுக்கு கழுத்து வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளா கழுத்து வலி இருக்கு, அவங்களோட போட்டோ உங்ககிட்ட கொடுத்தா அந்த கழுத்து வலி நல்லா சரி பண்ணிடுவீங்களா? ஆக்சுவலா அது என்ன ரீசன் முதல்ல பார்க்கணும். இப்ப அவங்க கழுத்து வலி இருக்குன்னா அது வந்து இது இப்பதான் வந்தது, இல்லைன்னா அது வேற ஏதாவது இந்த சர்விக்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த சர்விக்கல்ல வேற ஏதாவது பிசிக்கலாவே பெரிய வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத பொறுத்துதான் அது டியூரேஷன் மாறும். இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு கழுத்து வலிக்குது, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வலி இருக்குதுன்னா அது இமீடியட்டா எடுத்துடலாம். இப்ப சர்விக்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ஹீல் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டிப்பா கியூர் கொடுக்க முடியும், எல்லா கியூரும் கொடுக்க முடியும். கியூர் பண்றது வந்து ஆமா பண்ண முடியும். நான் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ரேக்கி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே. எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான், இன் பர்சன் இல்ல? எல்லாமே இல்ல இன் பர்சன் வந்து மெடிடேஷன் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஏன்னா ரெகுலரா டெய்லி பண்றது. ரேக்கி எல்லாம் வந்து இன் பர்சன் பண்ணிட்டு இருக்கேன். அது பேட்சா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலி நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்களேன். எனக்கு வர எல்லா பேஷண்ட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருப்பாங்க. எப்படி சொல்லுங்க? எல்லாருமே ஏன்னா எல்லாருமே வரும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அவங்க அஃபெக்ட் ஆயிருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அமானுஷத்தோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா பிசிக்கலா இருக்கிறது வந்து எல்லாரும் சொல்றேன் பிசிக்கலா இருக்கிறது எல்லாமே டாக்டர் கிட்ட போயிடுவாங்க. பிசிக்கல் ப்ராப்ளமா இருக்குன்னா அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை முதல்ல டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றதுதான். அவங்க கிட்ட போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நான் 1 வருஷமா டாக்டர் கிட்ட போயிட்டேன், கை வலி போல கால் வலி போல அப்படின்றவங்க வருவாங்க. அதர் தென் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டாக்டரோ சன்னோ யாராவது ஒருத்தவங்க வந்து வியர்டா ரியாக்ட் பண்றாங்க, கத்துறாங்க, இது எல்லாமே அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு இது மாதிரி பிடிச்சிருச்சு, செய்வன கோளாறு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் என்கிட்ட வருவாங்க. இது வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே அப்படிதான். பட் அவங்க ஆக்சுவலி அது உண்மையா இல்லாட்டி அவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு வர்றதா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கும் உண்மை. 100ல ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா அதுல 10 பேருக்கோ இல்ல 5 பேருக்கோ அந்த செய்வினை கோளாறோ இல்ல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ நான் வந்து இருக்கும். முன்னாடி நான் வந்து அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பேய் பிசாசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியா நான் இப்ப கன்வெர்ட் பண்ணிட்டேன். அது எனர்ஜி தான், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, அதுதான் எனர்ஜி தான். சில மிச்சம் ஒரு 90% வந்து பாத்தீங்கன்னா மனம் தான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க மைண்ட்ல இப்ப நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது கனடால விட நான் இருக்கிற ஏரியாவில சென்னை, தமிழ்நாடு இந்த ஏரியாவில இல்ல இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா செய்வினை பண்றதோ இல்ல இது மாதிரி பண்றதோ எதிரில இருக்கிறவங்க நம்ப வச்சுட்டா போதும், அதுவே அவங்கள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா மருமகங்களுக்கு வரும். ஏன்னா அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக போச்சுன்னா அவங்க வீட்டுல அந்த பொண்ணு அந்த பையனுடைய சிஸ்டர்ஸோ இல்ல வந்து அவங்க மதர் இன் லாவோ இவங்கதான் வந்து இந்த பொண்ணை வந்து வெறுக்கிறாங்கன்றது காலங்காலமா ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அதனால என்னன்னா எது நடந்தாலும்
அவங்களுடைய தாட் எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து எங்க மாமியார் செஞ்சுட்டாங்க, இல்ல வந்து என்னுடைய ஓ அப்படி. ஓகே. அப்படி வந்து மருந்து வச்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் அது ரொம்ப ஊறி போனதுனால இவங்களுக்கு எது நெகட்டிவா நடந்தாலும் உடனே அவங்க தாட் அங்கதான் போகுது. ஓகே அப்படி. ஓகே ஓகே. இது ரெகுலரா இதே மாதிரி நடந்துட்டே இருக்கும். அப்போ வந்து அது அவங்க இல்லைன்னா கூட இல்லையா, அது இல்லைன்னா கூட இல்லைன்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி. அதுதான் சொல்ல வரேன். 90% அவங்களோட மைண்ட் தான். ஓகே. இங்க மைண்ட் வந்து மேஜரா எல்லாரும் நினைக்கிறது வந்து ஜென்ரலா நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப 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 சிவியரா இந்த விஷயத்துல வேலை செய்யுது. இந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஜென்ரலாவே ஒருத்தவங்க வந்து மனசை கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே. பிசிக்கலா இருக்கட்டும், இல்ல இது மாதிரியான நெகட்டிவ் திங்ஸா இருக்கட்டும், ப்ராப்பரா நம்ம ஒரு இது பண்ணிட்டு, ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு, இல்ல வந்து ஜென்ரல்ல ஒர்க் பண்ணிட்டு, அவங்களுடைய பிசிக்கலுக்கும் அவங்க மைண்டுக்கும் கரெக்டான ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வியாதிக்குள்ளேயோ இல்ல மன பிரச்சனைக்குள்ளேயோ உள்ள போவாங்க. ஓகே. ஓகே. நான் இதுல ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் வாங்குவேன். நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற போட்டோ வாங்குறேன்னா அவங்களுடைய ஜாதகம், ஜாதகம் மீன்ஸ் அவங்க ஜாதகமா கேட்க மாட்டேன், அவங்க பர்த் டீடைலு, அவங்களுடைய டோட்டல் பர்த் டீடைல் மட்டும் வாங்குவேன். அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த வேலை, இந்த வியாதி வருது, இல்ல இந்த பிரச்சனை வருது, இது கரெக்டா இருக்கும், இதை எப்படி கியூர் பண்ணலான்றத அது மூலியமா பார்ப்பேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சித்தநெறின்னு சொல்லிட்டு தமிழ் முறை மந்திரங்களை சன்னிதான பட்டம் வாங்கியிருக்கேன். சன்னிதான பட்டம்ன்றது ஒண்ணும் இல்ல, என்னுடைய எனர்ஜி அந்த அணுக்கூறுகள்ன்றது எனர்ஜி தான். அந்த எனர்ஜியும் எனக்கு சன்னிதானமா கொடுக்குற ஒரு முன்னாடி இருந்த தெய்வங்கள், அது வந்து முன்னாடி இருந்த தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களுடைய அணுக்கூறுகளும் எவ்வளவுக்கு எவ்வளவு மேட்ச் ஆகுதோ, ஒரு 60-70% மேல மேட்ச் ஆச்சுன்னா அந்த சன்னிதான பட்டத்தை எனக்கு கொடுப்பாங்க. இது வந்து தமிழ் முறையில இங்க ஒரு பெரிய சொசைட்டி அது இருக்கு. தமிழ் முறை ஃபாலோ பண்றது சொசைட்டி இங்க இருக்கு. அந்த சொசைட்டில அந்த குரூப்ல இருந்து நான் வந்து அந்த சன்னிதான பட்டங்களை வாங்கியிருக்கேன். அதுக்கு சில பிராக்டிசஸ் இருக்கு. அந்த பிராக்டிஸ் ரெகுலரா பண்றோம். பண்ணும்போது அந்த எனர்ஜியும் நம்ம கலெக்ட் ஆகும். இதுல அவங்க சொல்றது என்னன்னா மனிதர்களே கடவுளா மாறலாம் அப்படின்றாங்க. மனிதர்களே கடவுளா மாறலாம் அப்படின்னு. சோ அப்ப அது மனிதனே கடவுளா மாறலாம்னா எப்படி மாறலாம் அப்படின்னா, சோ அதுக்கான மந்திரங்கள், பூசை முறைகள் இதெல்லாம் இருக்கு. அந்த பூசை முறைகளை நம்ம ரெகுலரா பண்ண அதுல நம்ம அந்த 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 எனர்ஜி ஆக்சுவலா வந்து கடவுள்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் எனர்ஜி. கரெக்ட். எஸ், அதான் ஒரு எனர்ஜி, நம்ம குட் எனர்ஜி. ஆனா நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போக முடியும், கடவுளை பார்க்க முடியாது. எல்லாரும் கடவுளை பார்க்கணும்ன்றது எல்லாமே. பட் நீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு வரணும். அது ஒரு மைண்ட் செட். அந்த நிலை தான் அது. அந்த நிலைக்கு நீங்க போகணும். அந்த நிலைக்கு போறதுக்கு என்னெல்லாம் நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கணுமோ அதை நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்கனாலே அந்த இடத்துக்கு போகலாம். இது சிவனா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இதா இருக்கட்டும், நீங்க அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். என்ன சாதாரணமா போயிட முடியாது. அது போனவங்க நம்ம கடவுளா கூப்பிடுறோம். அது மாதிரிதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர்னு சொல்றோம். அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அகத்தியர் கிடையாது, ஒரு யுகத்துக்கும் ஒரு அகத்தியர் வந்திருக்காங்க. அப்ப ஏன் வந்தாங்கன்னா அந்த அகத்தியம்ன்றது ஒரு நிலை. அந்த நிலைக்கு அந்தந்த யுகத்துல ஒவ்வொருத்தரும் போயிருக்காங்க. அது அகத்தியர் அவங்களை கூப்பிட்டுருக்கோம். நம்ம ரேண்டமா அவங்களை அகத்தியர் கூப்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்சது அகத்தியர்னா குள்ளமா குண்டா தாடி வச்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பாரு. ஆனா அந்த அகத்தியர் மட்டும் கிடையாது. அந்த அகத்தியர்ல நிறைய இமேஜஸ் நிறைய மாறி மாறி இருக்கு, நிறைய பர்சன்ஸ் மாறி மாறி இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே. சோ இப்ப எத்தனை வருஷம்? 20 எப்பல இருந்து ஆரம்பிச்சீங்க? 10 இயர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 10 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. ரெய்கி கத்து தந்துட்டு இருக்கீங்க, இன் பர்சனாவே கத்து தந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீலர் பண்றேன், ஆன்லைன்லயும் பண்ணுவேன். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஓகே, வெளியில இருந்து பண்றவங்களுக்கும் ஆன்லைன்லயும் பண்றேன். தியானம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் வந்து 6:30 to 7:30 ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீயா ஆன்லைன்ல தியானம் கிளாஸ் வந்து எடுக்கிறோம். ஃப்ரீயா தியானம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அது கைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரேக்கி கிளாஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ டைம் பீரியட் உங்களுக்கு? அது ஒரு கிளாஸ்னா எவ்வளவு நேரம் எடுப்பீங்க?
ஆக்சுவலா அதுல வந்து பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லெவல் வந்து 3 லெவல்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் கிளாஸ் இருக்கும். 4 டேஸ் கிளாஸ் இருக்கும். ஓ, ஃபுல் டேவா இருக்கும்? ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். ஓ, அப்படியா? ஃபுல் டே கிளாஸ் இருக்குமா? ஃபுல் டே கிளாஸஸ். ஓகே. அது ஓ, வந்து ஓகே. மந்த்லி ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். மந்த்லி ஒரு கிளாஸ். அது மந்த்லி அந்த கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராக்டிஸ்ல ரிசல்ட் எடுத்தாதான் அடுத்த கிளாஸ் அது மாதிரி அவங்க எடுக்கணும். அந்த ஒரு 1 மந்த் அவங்க அந்த ரெகுலரா அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். ரேக்கியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயும் ரேக்கி வந்து ரொம்ப பாப்புலரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லயோ இல்ல ஒரு 5 ஹவர்ஸ்லயோ ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து நான் இனிஷியேட் பண்றேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலா அது இனிஷியேட் அப்படி பண்ணவே முடியாது. அது பண்ணாதான் அவங்க வந்து அந்த இப்ப ஒரு 100 பேருக்கு நம்ம ரேக்கி கொடுத்தாலும் அதுல வந்து அந்த மாதிரி கொடுத்தா ஒரு 5 பேரோ 2 பேரோ தான் அது ஒரு இன்டென்சிவா பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து சும்மா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனா அது வேலை செய்யாது. ஓ, அப்படி. ஓகே. வேலை செய்ய வைக்கிறதுக்கு அவங்க முதல்ல அவங்களோட பிசிக்கல் பாடியும் தயார்படுத்தணும், மைண்டையும் தயார்படுத்தணும். ஓகே. ஓ, ஒரு எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்றோம்னா அந்த எனர்ஜியை நான் எனர்ஜி ரிசீவ் பண்ற டெக்னிக்கே நான் ஆன்லைன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது. ஓ, ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம ரேண்டமா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட்டே இருக்காது. நம்ம 2 வாட்டி ட்ரை பண்ணுவோம், 3 வாட்டி ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறமா சரி நமக்கு வரலன்னு சொல்லி விட்டு போயிடும். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது மாதிரி ஒரு 4 டேஸா வச்சு அவங்க ரெகுலரா பண்ண வச்சு அந்த ஒரு கண்டினியூஷன் இருக்கணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த மாதிரி, செகண்ட் லெவல்ல அதே மாதிரி ஒவ்வொரு டிசைன் தனியா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன கரெக்டா இருந்தா அவங்களால அது கரெக்டா பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கொடுத்த மாதிரி ரேண்டமா வாங்கல, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த இந்த டெக்னிக் தான் இங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கா அது கொடுத்து அதை பண்ணிட்டு. ஓகே. இப்ப நிறைய பேர் வராங்க உங்களுக்கு. அந்த நிறைய பேர் வர்றதுல வந்து ஒரு சில பேருக்கு வராமையும் இருந்திருக்குதா, இல்லாட்டி எல்லாருமே கத்துட்டு போயிருக்காங்களா? ரேக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதுல வந்து நம்ம ஒருத்தர் கிளாஸ்க்குள்ள வரும்போதே தெரிஞ்சிடும் இவங்க இத்தனை பேர் பண்ணுவாங்க, இத்தனை பேர் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சிடும். சரி, அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லுங்க. நான் ஏன் கத்துக் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு இப்ப அது யூஸ் ஆகாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் ஆகுன்றதுனால அவங்க சொல்லிக் கொடுப்பேன். சில பேர் வரவே மாட்டாதவங்களுக்கு அது வாய்ப்பே கிடையாது. வர்றவங்க என்ன பாக்குறாங்க, கிட்ட பேசுறாங்க, என்ன எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு அது கத்துக்கிறாங்கன்னா, இப்போ என்னோட பேட்ச்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 50 பேர்ல ரெகுலரா பண்றவங்களும் பண்ணாதவங்க, அது ஐடியலா இருக்கிறவங்கன்ற மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சோம்னா, ரெகுலரா பண்றவங்கலயே அது யூஸ் பண்ண முடியாத நிலைமை வரும். எப்படி பண்ணவே மாட்டான்னு அது அப்படிதான். அதுதான் அந்த கர்மான்னு சொல்லி ஒரு பேஸ்ல வருது. ஓ, ஓகே. இங்க எல்லாமே வந்து கர்மா பேஸ்ட் தான் நடக்குது. கர்மான்றது எனக்கு வந்து கர்மா மேல பெருசா உடன்பாடு கிடையாது. ஏன்னா கர்மாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்த முடியும். அதுக்கு உங்க மைண்ட் கரெக்டா இருந்ததுன்னா போதும். இங்க வந்து எல்லாத்துலயுமே மைண்ட் வேலை செய்யுது. ஆனா பெரும்பான்மையான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில பொறுத்த வரைக்கும் கர்மா மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த கர்மாவை வந்து அதனால கர்மாவை பேஸ் பண்ணி அவங்க யோசிக்கும் போது அவங்க வந்து யாருக்கிட்டையாவது இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கா ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அது அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். நம்ம ஜீனி லேம்பே உங்க கையில கொடுத்தா கூட அதை ஜீனி லேம்பா அது இப்படி யூஸ் பண்ணா தெரிஞ்சா மட்டும்தானே அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் திங்கா தானே இருக்கும். கரெக்ட். ஓகே. அது மாதிரிதான் இது. ரேக்கியும் அதே மாதிரிதான், ஒரு பெரிய ஜீனி மாதிரி இருக்கு. அதனால எல்லாமே பண்ண முடியும். ஓகே. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மறக்க முடியாததுன்னா லைக் ரொம்ப ரொம்ப ஒரு மேபி நீங்க எது வேணாலும் சொல்லலாம். லைக் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் சொல்லலாம், இல்லாட்டி ரொம்ப சேடஸ்ட் மொமெண்ட், எது வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம். லைஃப்ல எவ்வளவோ பேர் எவ்வளவு இன்ஸ்டன்ஸ். ஆனா அது வந்து நீங்க இப்ப யோசிச்சீங்கன்னா நம்ம வந்து யோசிச்சு சொல்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குமே தவிர, இது ஒரு மனம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால இதுல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அப்ப நான் வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு நிறைய இருக்குன்னு நான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இப்ப வந்து அதனுடைய மனநிலை, நாம பண்ற பிராக்டிஸ், இது எல்லாமே மாறினதுனால இதுல வந்து சந்தோஷம் இல்லைன்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன்.
அப்படி நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சோ அது வந்து இது இது கரெக்ட். நான் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிறேன், அன்னைக்குதான் ஜாலியா இருந்தேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே நான் ஜாலியா தான் இருக்கிறேன். இதுல வந்து நேரம் ஓகே. காலம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. ஓகே. நீங்க ஆல்வேஸ் ஹாப்பி, தட் இஸ் ஓகே. பட் சர்டன் டைம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷியஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல. இல்ல அதுதான் ஹாப்பிங்கிறது நீங்க ஹாப்பிங்கிறது ஓகே. லைக் ம். என்ன சொல்ல வரேன், இப்ப பொண்ணுங்க யாரை கேட்டாலும் என்னோட குழந்தை பிறந்த அந்த டைம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்கிறேன். ஏதாவது உங்க லைஃப்ல நடந்தது? மெமரினா நிறைய மெமரிஸ் இருக்கு. மெமரிஸ்னா நிறைய மெமரிஸ் இருக்கலாம். அது எல்லாருக்கும் அததான் கேட்கிறேன் நானு. மெமரிஸ் தான் அந்த மாதிரி. ஆனா ஆக்சுவலா அது ஹாப்பியஸ்ட், அதாவது நான் இருக்கிறதுலயே அப்படின்ற மாதிரி ஓ எல்லாம் இல்ல. அப்படி. ஓகே. பார்த்தோம்னா நான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்கு. இப்ப நான் ஓகே ஓகே. மனநிலையில அது சேஞ்சஸா இல்ல வந்து நான் ஐடியலா இருக்கிறேன்னா, இல்ல அந்த ஒரு தாட் எனக்கு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு. சோ அதுல பார்க்கும்போது ஓகே. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. சரி ஓகே. இப்ப நீங்க மைண்ட் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்றதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வரும். ஆனா கோவம் வந்து என்ன பாதிக்காது. மத்தவங்கள பாதிக்கும்ன்றீங்களா? இல்ல ஜென்ரலாவே கோவம்ன்றது, நம்ம இப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களை நீங்க பாதிச்சதுக்கு அப்புறமா தான் எதிரில இருக்கவங்களுக்கு அது ரியாக்ட் ஆகும். இப்ப நீங்க கோவமா கத்துறீங்க, அவங்க எதிரில இல்லைன்னு வச்சீங்களேன், அவனுக்கு அது பாதிக்க போறதே இல்ல. இல்ல அவன் ஆமா கேட்கலனால அவனுக்கு பாதிக்க போறதே கிடையாது. ஆமா. ஆனா அது நீங்க கோவப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்? உங்க பிபி ரைஸ் ஆகும், படபடப்பும், நர்வஸ் ஜாஸ்தியாகும், நடுக்கெல்லாம் வரும். ரொம்ப அதிகமா போனீங்கன்னா. இது நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நர்வ் ப்ராப்ளம் வந்துடும். இது எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா நான் வந்து கோவப்பட்டேன்னா எனக்கு எதுவுமே வராது. நீங்க கோவப்பட்டு நீங்க செட்டில் ஆகுறதுக்கு ஒரு சர்டன் டைம் இருக்கும். ஆமா ஆமா கரெக்ட். டைம் இருக்கும். நான் கோவமா பேசிட்டு அடுத்த செகண்டே நார்மலா இருப்பேன். அப்படி. ஓகே. இது எல்லாமே இந்த மனநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறுச்சுன்னா தியானத்தை பேச முடியாதான் நடந்திருக்கு. தியானம்ன்றது இருக்கிறதுலயே ரொம்ப 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 நல்ல விஷயம். அந்த தியானத்தை கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சோன்னா ப்ராப்ளம். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லும் போது நிறைய டிராஜடின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இது கையில எடுத்து நடந்ததுக்கு அப்புறமா டிராஜடின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வெரி குட். டச் வுட். ஓகே குட் குட். டிராஜடின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப எங்க டிராஜடி நடக்குது அப்படின்னா நம்ம மனசுதான் அந்த டிராஜடியா கன்வெர்ட் பண்ணுது. ஓ ஃபைன். ஓகே தட்ஸ் ட்ரூ. அப்ப நம்ம அந்த தாட்டை வந்து நம்ம மாத்தணும்னா நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டா நம்ம கரெக்டா கிளியரா இருக்கணும். நம்ம தான் ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் எழுதுறோம். இது என்னுடைய சேரோ, இது என்னுடைய ஹாப்பி, இது என்னுடைய இங்க அப்படி ஏதாவது ஒரு பேரை வந்து நம்ம டேக் கொடுக்குறோம். அதுக்கு அந்த டேக் கொடுக்கும்போது அந்த டேக்கு உண்டான ரியாக்ஷன் தான் அங்க நடக்குது. நீங்க ஹாப்பியஸ்ட் மூவ்மெண்ட் சொன்னீங்கல்ல, நீங்க இது எனக்கு ஹாப்பியஸ்ட் மூவ்மெண்ட், நான் ஒரு பார்ட்டி போறேன், அந்த ஹாப்பியஸ்ட் மூவ்மெண்ட் தான் அவன் நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணுது, நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுது மைண்ட்ல. அப்படி. ஓகே. அப்படி நடக்குது. அதே ஒரு சோகமான விஷயம் நடக்குது. யாரோ ஒருத்தங்க இருந்துட்டாங்க. இப்ப எங்க அப்பா வந்து ஒரு 1 year பேக் இருந்தாரு. 1 வருஷம் ஆச்சு. கரெக்டா 1 வருஷம் ஆகுது. சோ அப்ப நான் எங்க அம்மா இறந்த போது நான் இதே நிலையில தான் இருந்தேன். ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, ஐயோ ரொம்ப சோகமாவும் இல்லை. ஆனா இப்ப எனக்கு தெரியுது, நான் இது வந்து ப்ரீவியஸ்ல இருந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுனால இருந்ததுனால அப்ப வந்து அது எனக்கு புரியாம இருந்தது. எங்க அம்மா இருந்தப்போ நான் பெருசா, இப்ப வந்து எனக்கு அது புரிஞ்சிருக்கு. சோ இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். அவங்களுக்கான கடமைகள் எதெல்லாம் அவங்க கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா மட்டும்தான் போதும், அதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு அறிவு வந்திருக்கு. ஓகே. அதுதான் இங்க முக்கியம். சோ நீங்க வந்து எதுக்கு டேக் பண்ணாம இருந்தீங்கனாலே ஆல்வேஸ் ஹாப்பி தான். சொல்றத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணினாலே நீங்க எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க. சரி பண்ணலாமே, ஜஸ்ட் சொல்லுங்களேன். பண்ணுவோம். பண்றேன் ஷூரா பண்றேன். யா சரி ஓகே. க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணு முடிக்குங்க. மூச்சை பொறுமையா உள்ள இழுத்து பொறுமையா வெளியே விடுங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது வெளியில வரும்போது மூச்சிலேயே உங்க கவனம் இருக்கு. பொறுமையா ரிலாக்ஸா இப்போ உங்க கவனம் இயற்கையா வர உள்மூச்சு வெளிமூச்சுல இருக்கு. இன்ஹேல் எக்ஸேல்ல உங்க
படுக்க வைங்க. நீங்களா மூச்சு இழுத்து விட வேணாம், இயற்கையா வர மூச்சை கவனிங்க. உங்க 2 கையும் லைட்டா ரப் பண்ணுங்க. கைகளை பொறுமையா ரப் பண்ணுங்க. இந்த கவனம் உங்க கையில இருக்கட்டும், 2 உள்ள கையில இருக்கட்டும், பொறுமையா ரப் பண்ணுங்க. இந்த 2 கையையும் ஒரு அரை அடி டிஸ்டன்ஸ்ல ஆப்போசிட் நீங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்து உங்க கையை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பின்னாடி வெளியில தள்ளும். கையை ப்ரெஸ் பண்ணுங்க. மொத்த கையும் பால் உங்க கைக்கு நடுவில் பால் இருக்க மாதிரி இருக்கும். லைட்டா புஷ் பண்ணீங்கன்னா 2 கையையும் புஷ் பண்ணுங்க. கையை இப்படி கையை இப்படியா? 2 கை ஓகே ஐஸ். ஓகே. புஷ் பண்ணீங்கன்னா அது பின்னாடி தள்ளும். இல்லைன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் 2 கைக்கு நடுவில். ஃபீல் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க கையை அகலப்படுத்திக்கிட்டே போங்க. உங்க பாமை மேல 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 இருக்க மாதிரி காமிங்க. மேல பார்த்த மாதிரி காமிங்க. உங்க பாமை இப்படியே பாருங்க. இப்போ இதுல எனர்ஜி உங்க கையில ரிசீவ் ஆகும். அதை ஃபீல் பண்ணுங்க. உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒண்ணு பெயின் இருக்கும், இல்லைன்னா உள்ள சுத்தி ஒரு நம்னஸ் தெரியும் உங்க கையை சுத்தி. கொஞ்ச நேரம் போச்சுன்னா உங்க கை வலிக்க ஆரம்பிக்கும். நீங்க கையை மேல தூக்குனீங்கன்னா கீழே இறங்கும். இதெல்லாம் நான் பெயின் வந்துருச்சுன்னா கையை இறக்கிக்குங்க. கை வலிக்குது ஆக்சுவலா. அதான் ஓப்பன் தெரிஞ்சுதா? அதாவது ஃபீல் இருந்ததா? எனக்கு எனக்கு ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு இருக்கும்போது இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. இந்த இடம் எனக்கு பண்றீங்களா? தியானம் ஏதாவது மெடிடேஷன் பண்ணலையா? அப்பப்ப நான் பண்ணுவேன். பட் ஹானஸ்டா சொல்லணும்னா நான் அப்படி பண்றது இல்ல. ரெகுலரா கிடையாது. ரெகுலரா பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்க ஏதோ ஆன மாதிரி இருந்தது. ஆக்சுவலா நீங்க தேர்ட் ஐ ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க முன்னாடின்னா நீங்க கண்ணு முன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ன சக்கரத்துலதான் அந்த எனர்ஜி வரும். அப்படியா? பிராக்டிஸ் நீங்க பண்ற பிராக்டிஸ் பொறுத்துதான். நீங்க ரெகுலரா எல்லாருமே தியானம்னா என்ன பண்றாங்கன்னா கண்ண மூடி இந்த மூடா சக்கரத்தை கவனி, தேர்ட் ஐ கவனி அப்படின்னுவாங்க. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் எப்பயுமே நடக்கும். அது என்னன்றது தெரியாது. ஃபுல் இருட்டு. நான் நைட்டு படுத்திருப்பேன். நான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன். நல்லா தெரியும். சரி வாஷ்ரூம் போயிட்டு இப்படி வந்து படுப்பேன். நல்லா இருட்டா இருக்கும். ஆனா நிறைய தடவை இந்த ஒரு இது வந்திருக்கு. ஆக்சுவலி யாரோ இப்ப உங்க மூஞ்சில ஒரு டார்ச் லைட் அடிச்சா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க டார்க்கா உங்களுடைய பெட்ரூம் வந்து டார்க்கா இருக்குமா? லைட்டே இருக்காது. ஆமா லைட்டே இருக்காது. ஃபுல் டார்க்கா இருக்கும். ஆனா உங்க மூஞ்சில ஒருத்தவங்க லைட் இப்ப ஃபிளாஷ் லைட் இல்லாட்டி ஏதாவது ஒன்று அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு. அப்படி வந்திருக்கு. டக்குன்னு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஆனா இப்படி கண்ணை மூடினா யாரும் பயங்கரமா ஃபுல் நல்லா தெரியும் எனக்கு லைட்டு ஃபேஸ்ல. அது நிறைய தடவை வந்திருக்கு எனக்கு அந்த மாதிரி. நான் அதுக்கு ரிசல்ட் சொல்றேன். இப்ப நீங்க இந்த முன்னாடி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் பண்ணேன். ஆக்சுவலா அது பெரிய ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு இதுக்காக பண்ணேன். அதுல ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது தெரிஞ்சுதா? கொஞ்சமாவது ஃபீல் பண்ண ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும். இங்க எனக்கு தோணுச்சு. இங்க எனக்கு கையில வந்து இந்த இடம் மட்டும் எனக்கு வலிச்சது. இந்த இடம் மட்டும் எனக்கு வலிச்சது. இப்படி பண்ணும்போது இந்த இடம் மட்டும் வலிச்சது கொஞ்சம். மத்தபடி எனக்கு ஒருவேளை இன்னைக்கு சொல்றது எனக்கு நான் புரியாம நான் வேற மாதிரி. ஆமா எனக்கு புரியலையா என்னன்றது எனக்கு சீரியஸா தெரியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல டார்க்ல வந்து தூங்குறோம் அப்படின்னாலே டார்க் மெடிடேஷன் ஒண்ணு இருக்கு.
இருட்டாக்கிறது, இல்லைன்னா வந்து கண்ணை பிளைண்ட் ஃபோன் பண்ணிட்டு மெடிடேஷன். ஓகே ஓகே. அப்ப பண்ணும்போது தேர்ட் ஐ சக்கரா வந்து, இல்ல எல்லா சக்கராவும் சில சக்கராஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எனர்ஜைஸ் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு, நீங்க அதனால கேட்ட நீங்க ரொம்ப டார்க்ல படுப்பீங்களான்னு. பட் ஆனா நான் தியானம் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லையே, அது எப்படி தியானம் அப்படி கிடையாது, தியானம் கிடையாது. நீங்க தூங்குறது தியானம் தானேங்க. ஓ, தூங்குறது தியானம் தானோ? தியானம் நல்லா அதுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு லைட் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலா ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கு, ஆனா இப்ப சொல்ல முடியாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப சொல்ல முடியாதுன்னா ஆஃப் தி ஸ்கிரீன் சொல்றீங்களா எனக்கு? கண்டிப்பா சொல்றீங்களா எனக்கு? ஆனா அது எனக்கு எப்படின்றதான் தெரியணும் எனக்கு. அதுதான் எனக்கு என்னன்றது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், ஆனா தெரியல. ஷூரா ஆஃப் ஸ்கிரீன்ல எனக்கு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க எனக்கு. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகே. எந்த அளவுக்கு எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூடோ சயின்ஸ், பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தாட்ல போறதுனால ரியல் எக்ஸ்பீரியன்ஸை கூட யாராவது அதை வந்து ஏலியன் கிண்டல் தான் பண்ணுவாங்க. அது ஓகே. உங்களுக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது அமானுஷ இது நடந்திருக்கா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆக்சுவலா ஹீல் பண்ற டைம்ல எல்லாம் ஹீல் பண்றேன்னு வச்சுங்களேன். நான் இப்ப வந்து ஒருத்தர் ரெஃபரன்ஸ்ல ஒருத்தர் வீட்டுக்கு போறேன். அவங்க வீட்டுல வந்து வீட்டுல ப்ராப்ளம்னா என்னன்னா, வீட்டுல வந்து நிம்மதியா அவங்க தூங்க முடியல. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தூங்க முடியல, ரெகுலரா தூங்க முடியல. அவங்க வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நேரா போறேன். போய் அந்த வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு உடனே பார்த்தா அங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எனர்ஜி தெரியுது. எக்ஸ்ட்ராவா நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று தெரியுது. நான் எனக்குன்னு சில மந்திரங்கள், சில இதெல்லாம் எனக்கு நான் சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதுனால நான் உள்ள போக அந்த எனர்ஜி அப்படியே வெளியில போயிட்டு ஒரு சட்டன் மீட்டர்ல ஒரு 500-600 மீட்டர்ல நிக்கிறது நான் பாக்குறேன். பார்த்துட்டு நான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன், ரீசெண்டா உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க இறந்துருக்காங்களா அப்படின்னு நான் கேட்கறேன். ரீசெண்டா ஒரு ஃபேமிலி உங்க யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு. அவங்க இல்லைங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, எனக்கு நான் ஒரு ஹாஃப் அன் டைம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, அதுக்குள்ள நான் வீட்டை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளென்ஸ் பண்ற வேலையை நான் பண்ணிட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தங்க சித்தப்பா, அவங்க ஹஸ்பண்டோடைய ரிலேஷன் ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஃபாரின்ல இருந்திருக்காங்க. அவரு ரீசெண்டா தவறிருக்காரு. ஓ ஓகே. அவருதான் இங்க வந்திருக்காராமா? அவருடைய ஆன்மா வந்து, ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால அவங்க செய்ய வேண்டிய சில ரிச்சுவல் வந்து பண்ணல. ஓ ஓகே. ரிச்சுவல் சிலது இருக்கு, ரிச்சுவல் பண்ணல. ஓகே. ஓ, ரிச்சுவல் பண்ணதுனால அந்த சோல் வந்து இங்க நிக்குது ரிச்சுவல் பண்றதுக்காக. ஓகே. சோ அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியாச்சுன்னா சரியாயிடுமா? போயிடும். ரிச்சுவல்ன்றது என்னன்னா, நம்ம வந்து அவங்களுடைய மனம் இதுவும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, அந்த ஆன்மா வந்து இறக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான எனர்ஜி தேவையில்ல. எப்படி நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜி. அந்த ஆன்மாக்கே சாப்பாடுன்றது என்னன்னா, நம்மளுடைய நினைவுகளும் அந்த எனர்ஜில அவங்க நினைச்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சில பொருட்களும் தான். அதை வச்சுதான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். நம்ம ஆன்மா எப்படி போவோம்? ஜென்ரலா கேட்கறதுனா, ஆன்மாலாம் நம்ம கண்ணிலே பார்க்காத விஷயம், நீங்க சொல்றதுக்கு நம்ம நம்ப முடியும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி நம்பவே முடியாத விஷயம் வீட்டுல ஏன் பிரச்சனை வருது? நல்லா இருக்கிற வீட்டுல ஏன் பிரச்சனை வருது? ஓகே, புரியுது. வராம வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப வருதுன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. இதுதான் இது காரணம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆனா ப்ரூவ் பண்ண முடியல, இருந்தாலும் இது செய்யும் போது அந்த விஷயம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்க சீக்கிரட்டா இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே. அந்த மாதிரிதான் சில இன்னொரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அது இறந்தது வந்து அவங்க மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதுல இருந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து பிசிக்கலா நிறைய ப்ராப்ளம். அந்த ஹஸ்பண்ட் வந்து பிசிக்கலா நிறைய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, பிசிக்கல் ப்ராப்ளத்தினால அவர் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு பேராமெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால நான் வந்து செத்துருவணும்ன்ற பயம் வந்து அவருக்கு நிறைய வருது. அவர் வந்து என்கிட்ட இதே மாதிரி அப்ரோச் பண்ணி என்கிட்ட வராங்க. நான் அவர் பாக்குறேன், பார்த்துட்டு சொல்றேன், இப்போ ரீசெண்டா இறந்தது யாருங்க அப்படின்னு கேட்குறேன். இது மாதிரி என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு. சரி, அவங்க இறந்து எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. 10 இயர்ஸ் ஆகுது, ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பியூரா அவர் மைண்ட் தான் கிரியேட் பண்ணுது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை.
முன்னாடி சொன்னது வந்து உண்மையாவே ஒரு நெகட்டிவ். ஆனா ம். இது வந்து அவர் இறந்ததுனால நம்மளும் அந்த மாதிரி பிசிக்கலா ப்ராப்ளம் வந்து ஓ இறந்துருமோன்னு சொல்லி சொல்லி அப்படி சொல்லி மைண்ட். அவருடைய மைண்டே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா சைட்ல நிக்குது. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதுதான். அது மாதிரி வந்து அதுதான் இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம தான் கிரியேட் பண்றோம். சோ ம் எனக்கு வந்து நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் காரணம் யாருன்னா நான் தான். நம்ம ம் யாரையுமே எதிரில இருக்கிறவங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. கரெக்ட். அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. கரெக்ட் தான். அது என்னமோ கரெக்ட். யோசிக்கணும். அது உண்மைதான். நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் தான் காரணம், அவன் தான் காரணம், இவங்க தான் காரணம், நான் காரணம் கிடையாதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆக்சுவலா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும். அப்போ அதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம கொஞ்சம் மைண்ட் லெவல்ல கொஞ்சம் தெளிவா இருந்தாலே போதும். ஓகே, குட் குட். சரி. சரி, இப்போ உங்க லைஃப் ஜேர்னியை வச்சு மக்களுக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா தியானம் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன வேலை என்ன ப்ரொஃபஷனல் பண்ணாலும் ரெகுலரா தியானம் பண்ணுங்க. தேவையில்லாம உங்க மைண்டை வந்து கெடுத்துக்காதீங்க. நீங்க அதை கெடுத்துக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது. உங்க மைண்டு டெய்லி பிராக்டிஸ். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ இல்ல என்ன ஃபோக்கஸ்டா நீங்க உங்களுக்கு தேவையோ அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. ப்ராப்ளத்துல ஃபோக்கஸ்டா இருக்காங்க, சொல்யூஷன்ல ஃபோக்கஸ்டா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி மேடம். சூப்பர் சூப்பர். இப்ப பாத்தீங்களாங்க, இவரு வேல்முருகன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? ஆக்சுவலா எப்பயுமே உங்க மைண்ட் நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு 95% உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். நீங்க ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. அப்புறம் தியானம் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுவும் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். நம்ம அழகா எல்லாமே நம்ம மைண்டை பொறுத்து இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி கரெக்டா மெடிடேட் பண்ணிட்டு நல்ல மைண்ட் தெளிவா வச்சுக்கிட்டாலே லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ரொம்ப 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 நன்றிங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப நல்லா தெளிவா பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.